நாமெல்லாம் கடைக்கு போனால் சிறு வியாபாரிகளிடத்திலே வியாபாரம் பேசுவோம். ஆனால் அதே பெரிய ஷோரூம் மாதிரி இடத்துல போனோம்னா அவங்க சொன்ன விலையே கொடுத்துட்டு வரும். ஏன் அங்கே போய் பேரம் பேச மாட்டேங்கிறோம்? அங்கே 10 பேரோட பேசுகின்ற பொழுது கௌரவ பிரச்சனை வந்துடும். ஆனால் சிறு வியாபாரிகிட்ட பேசுகிற பொழுது நாம தான் கெத்துன்னு ஒரு எண்ணம் வரும். வியாபாரம் என்பது ஒரே செயல்தான். ஆனால் செய்பவரும் பெறுபவரும் இருக்கின்ற இடம்தான் வித்தியாசம். அதே போல் பொருளை வாங்குபவரும் இருக்கின்ற இடத்துக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய செயலைப்படுத்துவார்கள். ஆகவே மனிதனுடைய குணம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பகட்டாக இருந்தால் பெருமையாக இருக்கும், பகட்டில்லாமல் இருந்தால் அவனை கசக்கி பிழியலாம் என்ற எண்ணம் இருக்கும். இந்த வாழ்க்கையிலே இந்த ஏற்ற இறக்க குணம்தான் மனிதனை வேறு நிலைக்கு மாற்றுகிறது. இருந்தாலும் பிச்சைக்காரனாகி விடுகிறான், இல்லை என்றாலும் அவன் பிச்சைக்காரனாக மாறிவிடுகிறான். வாழ்க்கையே இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. நீ பிச்சைக்காரனாகவா அல்லது பெரிய வியாபாரியாக இருப்பவனாகவா? சிறு வியாபாரியிடத்திலே பேரம் பேசக்கூடாது என்று ஒரு முதுமொழி இருக்கிறது. ஆனால் நாம் அங்கேதான் பேரம் பேசுகிறோம். இது சரியானதா என்பதை கேட்டோர் தீர்மானியுங்கள். நல்லதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். எல்லாம் இன்பமயம்.